கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஷேன்பாக்கம் ஏஜி திருச்சபை சார்பாக உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரை ஆராதிப்பது ஹல்லேலூயா நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எல்லாருக்கும் அந்த ஸ்லாக்கியம் கிடைப்பது இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பாக்கியம் கிடைப்பது கிடையாது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால நம்மை அபிஷேகித்து நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை ஆராதிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பது என்பது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காரியமா இருக்கிறது. வேதத்துல வாசிக்கிறோம், சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் அதிகாரத்துல அவரை ஆராதிக்கிறவங்க எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து கண்களை மூடி இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, ஆண்டவரை கண்களை மூடி நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரே அப்பா பணிந்து குனிந்து ஆண்டவரை எங்களை ஆண்டவர் உம்முடைய பாதத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை உம்மை நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஆண்டவரே அப்பா மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே ஒருவனும் உம்மை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வர வேண்டுமாய். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வர வேண்டுமாய். ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஆராதிப்போம். எங்களுடைய கிரீடங்கள் எங்களுடைய மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவரே கழற்றி உங்க பாதத்துல நாங்கள் வைத்து ஹல்லேலூயா சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பாடி ஆராதிக்கலாமா? உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. 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 பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே
பரிசுத்தரே என் இயேசுவே பரிசுத்தரே 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 என் இயேசுவே எப்படி ஆண்டவரை ஆராதிக்கலாம் தெரியுமா? பைபிள்ல வாசிக்கிறோம், கேருபீன்கள் சேராபீன்கள் அவர்கள் பரிசுத்த தூதர்கள். ஓ அவருக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து தங்களுடைய இறகுகளால தங்களுடைய பாதங்கள் எல்லாவற்றையும் மூடிக்கொண்டு ஹல்லேலூயா இத்தனை கணத்தை செலுத்தி ஒரு பரிசுத்த தூதர்களை ஆராதிப்பார்கள் என்றால், மாம்சமான நமக்கு ஆண்டவர் விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை, அந்த ஆராதிக்கக்கூடிய கிருபையை, அவரை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி ஆராதிக்கலாம்? நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஹல்லேலூயா பயபக்தியோடு கரங்களை உயர்த்தி, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லலாமா? இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவர் பரிசுத்தர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தர். ஹல்லேலூயா எவ்வளவு வேணும் அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா பரிசுத்தரே 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 என் இயேசுவே பரிசுத்தரே 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 என் இயேசுவே பரிசுத்தரே 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 என் இயேசுவே பரிசுத்தரே 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 என் இயேசுவே. நல்ல தெய்வம் ஆண்டவரே, எங்களை நடத்துகிற தெய்வம் ஆண்டவரே. 2025ஆம் ஆண்டு பல கண்ணீர், பல உபத்திரவம், பல பாடுகள் ஆண்டவரே, பல நன்மைகள் ஆண்டவரே, பல ஆசீர்வாதங்கள் இத்தனையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் ஆண்டவர் எங்களுக்கு புதிய காரியத்தை கர்த்தர் நீர் செய்வீர் ஆண்டவர். எங்களை சிறந்திருக்கும்படி கர்த்தர் நீர் செய்வீர் ஆண்டவர். ஆண்டவரே அப்பா, எங்களை ஆண்டவரே அப்பா நீர் பெஸ்டாக மாற்றுவீர் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்துகிற தெய்வம் நீர் எங்களோடு கூட உண்டு ஆண்டவரே. அப்பா நாங்க கலங்கி போக மாட்டோம். அநேக நேரத்துல தேவ பிள்ளைகளை சோர்ந்து போறீங்களா? அநேக நேரத்துல சோர்ந்து போறீங்களா? யாருமே என் பக்கத்துல எல்லாம் சோர்ந்து போறீங்களா? கலங்காதீங்க, தெரியாதீங்க. நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட உண்டு. ஆமென். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு கூட இருக்க பயமே எனக்கு கிடையாது. ஆமென். நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லை. ஹல்லேலூயா பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை. ஆமென். எத்தனையோ பயம் இல்லை. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பயப்படாதே என்று சொல்லி 365 பயப்படாதே என்று ஒரு கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்குதா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், பயப்படாதிருங்கள், ஹல்லேலூயா திகையாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிற தேவன். பாடி ஆராதிக்க போகிறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை ஆண்டவரே. அப்பா நாங்க முந்தினதை சிந்திக்க மாட்டோம், பூர்வமானதை நாங்க யோசிக்க மாட்டோம் ஆண்டவரே. கர்த்தர் இதோ எங்களுக்காய் புதிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் நீ செய்வீர் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆண்டவரே அப்பா மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே,
பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹோசன்னா 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 ஹோசன்னா. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. முன்பாக அநேக காரியங்களை பயமுறுத்துகிற காரியங்களை கொண்டு வந்து அது இப்படி அது அப்படின்னு சொல்லி எங்களை ஆண்டவரை பயமுறுத்த பார்க்கிற ஆண்டவரே. அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சிங்கம் கிடையாது ஆண்டவரே, யூத ராஜ சிங்கம் நீர் எங்களோடு கூட இருக்க எங்களுக்கு எந்த பயமும் எந்த கலக்கமும் கிடையாது ஆண்டவரே. அவன் எங்களை பயமுறுத்த பார்க்கிறான். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு ஜனமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக பயமுறுத்துகிற காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? வாழ்க்கை 2026 வருடங்கள் தான் கடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை மாறின பாடில்லை என்று யோசிக்கிறீங்களா? முந்தினதை யோசிக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. இதோ கர்த்தர் மேலானதை சுதந்தரிக்க ஹல்லேலூயா வேறொன்று செய்வார், கலங்காதீங்க.
நற்குல திராட்சை பழங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே நான் முந்தினதை யோசிக்க மாட்டேன் ஆண்டவரே, பூர்வமானதை நான் சிந்திக்க மாட்டேன் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட உண்டு, அதனால நாங்க முந்தினவைகளை யோசிக்க மாட்டோம், எங்களுடைய பழைய காரியங்களை எங்களை யோசித்துக் கொண்டு இருக்க மாட்டோம் ஆண்டவரே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுகந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே, மேலானதை நீ சுகந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. ஹல்லேலூயா. கலங்காதீங்க, ஆண்டவர் மேலானதை சுதந்தரிக்கும். ஹல்லேலூயா. மேலானதை சுதந்தரிக்கும். சில பல கிரயங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செலுத்தி தான் ஆக வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளாக உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்படி எல்லாம் பயம் வருது ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சீஷர்கள் படவிலே சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெருங்காற்று அடைக்குது. ஐயரே நாங்க மடிந்து போக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. பெருங்காற்று வீசட்டுமே, ஓ கடல் கொந்தளிக்கட்டுமே, ஓ நான் சோர்ந்து போக மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் எங்கள் சார்பில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் சார்பில் இருக்கிறார், நாம் சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. முட்கள் போல வாழ்க்கை சில நேரம் குத்தலாம். ஆமென். அக்கினி போல சில நேரம் வாழ்க்கை இருக்கலாம். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில ஹல்லேலூயா நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே என் இயேசு என்னோடு உண்டு, நான் எதற்கும் பயப்படேன், நான் எதற்கும் அஞ்சினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா இந்த பாடலை பாடி, இந்த பாடல் தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடி ஆமென். ஓ பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். ஆமென். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன், பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். நிலம் உடைந்தாலும் உம்மையே நான் நம்பிடுவேன், என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிஷம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா, ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே, அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினா
நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லை. என் இயேசு என்னோடுண்டு, எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. பயத்தை பத்திய பாட்டு பாடிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 2026 அநேகருடைய மனதிலே பயம். எப்படி இந்த வருடத்தை கடக்க போகிறோம், எப்படி இந்த வருடத்தை ஹல்லேலூயா எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்க போகிறது. ஆமென் ஆமென். இப்படி பல பயங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பயம் எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் ஆதியிலே ஆதாம் காலத்திலே ஆரம்பித்தது. தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே உலாவிக் கொண்டு இருக்கும் பொழுது ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அந்த கனி ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததினால பயந்து ஆண்டவரே அப்பா நான் நிர்வாணமாய் இருப்பதை ஆண்டவரே அப்பா யோசித்து நான் பயந்து. அல்லேலூயா. இப்படி அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது வசனம். ஆதாம் பயந்து ஒளித்து கொண்டு இருக்கிறான் ஆண்டவருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. பயம் எப்போ நம்முடைய வாழ்க்கையில வரும் தெரியுங்களா? பாவம் பெருகும் பொழுது வரும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறினதுனால ஆதாமுக்குள்ள ஒரு பயம் வந்தது. அல்லேலூயா. அந்த பயம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியும் போது தைரியமா இருக்க முடியும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் பயம் நம்மளை ஆட்கொள்ளும். நாம் தைரியமா இருப்போம். இந்த புதிய வருடம் எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமான வருடமா இருக்கட்டும். ஆண்டவரே அப்ப எங்க கூட நீங்க இருக்க வேண்டும். ஆண்டவரே எங்க கூட நீங்க இருந்துட்டா அதுவே எங்களுக்கு போதும். ஆண்டவரே எங்க கூட நீ இருந்துட்டா அதுவே எங்களுக்கு போதும். ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கணும்னு நினைச்சு ஆண்டவர் அவர்கள் எல்லாம் எங்களை ஆண்டவர் உதறி தள்ளி விட்டு போயிட்டு இருக்காங்க. ஆண்டவரே ஆனா கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. எங்களை நடத்துகிற தெய்வம். ஆண்டவரே நீர் எங்கள் கூட இருக்கும் போது ஆண்டவரே எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆண்டவரே எதை கொண்டும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஆண்டவரே புயல் வீசட்டுமே, பெருங்காற்று அடைக்கட்டுமே, எங்களுடைய வாழ்க்கை படகு தத்தளிக்கட்டுமே, கர்த்தர் எங்களோடு கூட நீர் இருப்பதனால நாங்கள் கலங்கி போக மாட்டோம். ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிற பாதையில எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கு. இருளான பாதை தான். வெளிச்சமே இல்லாத பாதை தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மீடியா மூலியமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் விசாரிப்பார், உங்களையும் ஆண்டவர் கேட்பார், உங்களையும் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து ஆமென். என் கூடவே இரும் ஆண்டவரே, என் கூடவே இருப்பா. என் கையை விட்டு ஆண்டவரே, என்னை விட்டு, எங்க குடும்பத்தை விட்டு, எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க தூரம் போயிடாதீங்க ஆண்டவரே. எங்க கூடவே நீங்க இருங்கப்பா. நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. நாங்க நினைச்சிட்டு எங்களுடைய சுய பலத்துல நாங்க சந்தோஷமா வாழணும் இல்ல ஆண்டவரே. எங்களுடைய பணத்தினால நாங்க வாழணும்னு நினைக்கிறோம் இல்ல ஆண்டவரே. நீர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் இல்லாமல் எதையும் எங்களால சாதிக்க முடியாது. ஆமென் அல்லேலூயா. என் கூடவே
இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. செங்கடலை பிளந்து ஆண்டவர் அதிசயமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய அற்புதம். இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். கடல் மத்தியில செங்கடலை ரெண்டா பிளந்து, ஹல்லேலூயா, அந்த கடல் தண்ணி ரெண்டு பக்கமும் மதில் சுவர் போல நிற்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அழகாய் அதை கடந்து வருகிறார்கள். அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து ஆண்டவர் நடத்தினார். அதை கடந்து ஒரு மாரா என்கிற இடத்துல, ஹல்லேலூயா, இந்த வனாந்தரத்தின் பாதையில இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும் பொழுது மாரா என்கிற ஹல்லேலூயா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். மாரா வந்தபோது மாராவில் இருக்கிற தண்ணீர் அவர்களுக்கு கசப்பா இருந்தது. மோசேவை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறாங்க, நாங்க என்னத்தை குடிப்போம்? ஹல்லேலூயா. What shall we drink? ஹல்லேலூயா. நாங்கள் என்னத்தை குடிப்போம்? மோசே வசனம் சொல்லுகிறது, 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். 25ஆவது வசனத்துல 15 யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல மோசே சொல்றார். மோசே என்ன பண்றார் நம்ம பார்க்கிறோம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஜனங்கள் கொந்தளிக்கிறாங்க. மோசே, அங்கேயே நாங்க கடந்திருப்போமே, இப்பதான் ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்துட்டு வராங்க. ஹல்லேலூயா. முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், கடின இருதயம் உள்ள ஜனங்கள். மோசேக்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்கிலீஷ் பைபிள்ல நம்ம வாசித்து பார்த்தா தெரியும், மோசே he cried to God அப்படின்னு சொல்றாரு. மோசே அழுதார் என்று சொல்லப்பட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்து வந்திருக்கிறார் இல்ல? ஆனா இன்னமும் நம்ம அழுதுட்டு இருக்கிறோம், இன்னமும் ஆண்டவர் மேல முறுமுறுத்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்க என்னத்தை குடிப்போம், எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்க என்னத்தை செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரை முறுமுறுத்துட்டு இருக்கிறோம். ஆனா மோசே என்ன பண்றாரு பாருங்க, அவருடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே, ஜனங்கள் இப்படி செய்கிறார்களே என்று. ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, நம்முடைய துக்கத்தின் நேரத்துல, நம்முடைய கண்ணீரின் நேரத்துல, ஹல்லேலூயா, வேற யார்கிட்டயும் போய் நம்ம அழக்கூடாது. ஹல்லேலூயா. மோசே ஜனங்க கிட்ட பேசிட்டு இல்ல, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்துல போய் அவருடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறார். ஆமென். தேவ சமூகத்துல நாம் வடிக்கிற கண்ணீருக்கு ஹல்லேலூயா மிகுந்த பலன் உண்டு. மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. என் மகள் ஒரு சின்ன ஒரு செல்ஃப் ஃபால் ஆயிட்டா, வீட்டுல கீழே விழுந்துட்டாப்போ என்னுடைய மூத்த மகள், இந்த காரியத்தை சொல்லணும்னு நினைக்கலாம், ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார்.
ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது என்ன இருக்குமோ என்று எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. we are in medical field, பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பயம். அப்போ என் மனைவி மிகவும் ஒரு அழுகையின் பாதையில அழுது கொண்டே இருந்தான். அவன் அழுகையை நிறுத்தவே முடியல. என்னால தானே குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அம்மா வந்தாங்க, ஊழியம் செய்யற அம்மாவா நர்ஸா தெரியல. அவங்க சொன்னாங்க, அம்மா இங்க கண்ணீர் வடிக்காதம்மா, தேவ சமூகத்துல கண்ணீர் வடி. ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு முன்பாக வடிக்கிற கண்ணீர் அது ஒன்றும் செய்யாது, ஆனா தேவனுக்கு முன்பாக வடிக்கிற கண்ணீர் அது மிகுந்த பலனை தரும். ஹல்லேலூயா. மனித முயற்சி அது அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியே பிரயோஜனம் உள்ளது. பிரியமானவர்களே, கண்ணீரின் பாதையில் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. அப்படி மோசே தேவ சமூகத்துல அழுததுனால என்ன நடந்தது? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்துன்னு சொல்லி அழுது முறையிடுகிறார். இங்கிலீஷ் பைபிள்ல இந்த காரியத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார் என்று தமிழ் பைபிள்ல இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல அவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இருக்குது. ஆமென். உடனே அடுத்தது மோசே என்ன செய்யறாரு? அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே மோசேக்கு எப்படி தெரியும் அந்த மரத்தை போட்டா அது மதுரமா மாறும் என்று சொல்லிட்டு? பிரியமானவர்களே, கர்த்தர் காண்பித்தார், கர்த்தர் காண்பித்தார், கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவ்வளவு நேரம் அந்த மரம் அந்த தண்ணீருக்கு பக்கத்துல தான் இருந்தது. ஆனா மோசேக்கு அது வரைக்கும் தெரியல. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கண்ணீர் சிந்தி நாம் ஆராதிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பைபிள்ல இருக்கு. ஆமென். மோசேக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். மரத்தை வெட்டி போடு, மதுரமாய் மாறும். சொல்யூஷன் எங்க இருக்கு? நம்ம கிட்டயே இருக்கு. நம்முடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கு? நம்ம கிட்டயே இருக்கு. கர்த்தர் அதை காண்பிப்பார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளை, தேவனை சந்தோஷமாய் ஆராதி, தேவனை மகிமைப்படுத்து. அவர் காரியத்தை வெளிப்படுத்துவார். மாறா போன்று இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, கசப்பான வாழ்க்கை அப்படின்னு நொந்துக்கிறீங்களா உங்களே? ஆமென்.
கர்த்தர் வெளிப்படுத்துவார். எப்படி மதுரமாய் மாற்றுவது என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. மரத்தை வெட்டி போட்ட உடனே அந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது. உங்க வாழ்க்கையும் இதோ ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையும் மதுரமாய் மாறும். இந்த புதிய வருடத்துல கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீர் எங்களுடைய வெளிச்சம் ஆண்டவரே, நீரே எங்கள் நண்பர், நீரே எங்கள் உற்ற துணை ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். வெளிச்சம் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என்னோடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் தேவன் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் தேவன் என்னோடுண்டு. ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே.
உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உங்க சமூகம் மாத்திரம் போதும் ஆண்டவர். உங்க சமூகம் தான் எங்களுக்கு நித்திய இன்பம் ஆண்டவர். இந்த உலகம் அல்ல, நாங்கள் விரும்புகிற காரியம் அல்ல. உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம், எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் ஆண்டவர். தகுதி இல்லாத எங்களை ரட்சித்திருக்கிறீர் ஆண்டவரே, தெரிந்து கொண்டு இருக்கிறீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கரம் பிடித்து எங்களை நடத்துகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்களை கண்ணின் மணி போல காக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. பலனற்று போயிருக்கிறீர்களா? ஓ, பலனற்று போயிருக்கிறீர்களா? அவரை நோக்கி பாருங்கள். ஓ, கர்த்தரை நோக்கி பார்க்கும்பொழுது புது பலன் நம்மை நிரப்பும். ஆமென். புது 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 அபிஷேகம் ஆண்டவர் கொடுப்பார். ஆவியானவரால நாம் நடத்தப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புது பலன் தருகிறீர் ஆண்டவரே. புது என்னை போடுகிறீர், புது பலன் தருகிறீர், புது என்னை போடுகிறீர். கனி தரும் மரங்களா, செழித்தோங்க செய்கிறீர். கனி தரும் மரங்களா, செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கோணலானவைகளை நான் உனக்கு முன்பாக சென்று நேராக்குவேன். கரடானவைகளை சமமாக்குவேன். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிற தேவன். கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அசைக்கப்பட்டு போகாததற்கு காரணம் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். அதனால் அவர்கள் அசைக்கப்பட்டு போவே இல்லை. செங்கடலை கடக்கும்போது இருதயத்தில் ஒரு பயம், எரிகோவை கடக்கும்போது இருதயத்தில் ஒரு பயம். ஆனால் யோர்தானை கடக்கும்பொழுதோ ஒரு இருதயத்துக்குள் ஒரு விசுவாசம். ஏனென்றால் கர்த்தர் அவருடைய நம்பிக்கையாய் மாறினார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிற வார்த்தையின்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தின தேவன் நம்மையும் இந்நாள் வரையிலும் ஒரு குறையும் இல்லாமல் நடத்தி வந்திருக்கிறார். கடந்த 25 ஆண்டுகள் வரையிலும் நம்மை கண்ணின் மணி போல காத்து எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் கடக்க முடியாத இந்த 26இல் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பணம் அல்ல, நம்முடைய சரீர சுகம் அல்ல. கர்த்தர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை எங்களை ஒரு விசுவாசத்தின் பாதையில் கொண்டு செல்லும், ஒரு நீதியின் பாதையில் கொண்டு செல்லும். உலகமோ பணமோ பலனோ ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல இடத்தில் கொண்டு செல்வது போல தெரியும். ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு நேரத்தில் எங்களை கைவிட்டு விடும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற பாதைகள் உண்டு, அவைகளின் முடிவோ மரணம்.
ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ அந்த மரணத்தில் இருந்தும் விலக வழி உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை நீர் ஆண்டவரே, எங்கள் புகழிடம் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும் பொழுது ஆண்டவரே, செங்கடலை கடக்கும் போது ஒரு 30%, ஆண்டவரே யோர்தானை கடக்கும் பொழுது ஒரு 60%, கானானை கடக்கும்போது அவங்களுக்கு 100% ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அது போல 100% உங்களை நம்புறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, 25 போல நாங்கள் எதை எதை இழந்தோமோ ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியத்திற்காக நம்பி நாங்கள் எதையெல்லாம் இழந்து போனோமோ அவைகள் எல்லாம் எங்களுக்கு நீர் திருப்ப தருகிற தேவன் ஆண்டவரே. பட்சித்த வருடங்களின் பலனை நீர் திரும்ப அளிக்கிறவர் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையாய் நீர் இருப்பதற்காக, எங்கள் புகழிடமாய் நீர் இருப்பதற்காக ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடி, என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே, என் புகழிடம் நீர்தான் ஆண்டவரே, பலவீன நேரத்தில் என் பலன் நீர்தான் ஆண்டவரே, வெளிச்சம் இல்லாத நேரத்தில் என் வெளிச்சம் நீர் ஆண்டவரே, எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில் என் தாய் தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா, எல்லா சூழ்நிலையிலும் என் நண்பர் நீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம், உம்மை மகிமைப்படுத்த போகிறோம் ஆண்டவரே. அப்பா, துதி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கும் பொழுது எங்கள் உள்ளத்தில் விடுதலையை தருகிறவரே. அப்பா, நாங்கள் துதிப்பதை கண்டு கொண்டிருக்கிற இந்த ஜனங்களின் மத்தியில் ஆண்டவரே ஒரு விடுதலையை தந்து கொண்டிருப்பவரே, நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம் கர்த்தாவே. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், நான் 100க்கு 100 உம்மையே நம்புவேன் என்று பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் கர்த்தர் என் நம்பிக்கை, என் கர்த்தர் என் பலன், என் கர்த்தர் என் கோட்டை, என் கர்த்தர் என் புகழிடம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான்
நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே, கோடான கோடி நன்றி எடுக்கிறோம் கர்த்தா. நீ ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் சொல்லி முடியாத ஈவுகளையும் எங்க வாழ்க்கையில செய்கிறவர் ஆண்டவரே. ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த காரியங்களுக்கு கலங்கி தவித்து நிற்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் விடுவிக்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எரிகிற அக்கினிக்கும் சுட்டெரிக்கும் ராஜாவுக்கும் அவர் விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. ஆண்டவரே, காரியங்கள் எப்படி வேணாலும் எங்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் எங்களை விடுவிக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருப்பதினால் நாங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே வாசம் செய்வதினால் ஆண்டவரே நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் ஆண்டையில் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவரே அப்பா நீர் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. எத்தனையோ இடுக்கண்கள், எத்தனையோ கண்ணீர் ஆண்டவரே. நாங்கள் மடியவா எங்களை எகிப்திலிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீர் என்று ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே உம்மை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிடாதவர் ஆண்டவரே. நீர் சொல்லியதை செய்யும் அளவும் உம்முடைய ஜனங்களை நீர் கைவிடாமல் நடத்துகிறவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்த ஜனங்களை எப்படி நீர் நடத்தினீரோ அது போலவே நீர் எங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறீர். எத்தனையோ கண்ணீரான சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்தோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 2025ஆம் ஆண்டு எத்தனையோ கடக்க முடியாத சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில இருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, 26இல் நாங்கள் திரும்பி பார்த்து சொல்கிறோம் ஆண்டவரே, சூழ்நிலைகள் தோற்று போனது ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிற நீர் ஜெயித்து இயேசுவை நம்பின நாங்கள் ஜெயித்தோம். நாங்கள் மடிந்து போகவில்லை, நாங்கள் விழுந்து போகவில்லை, நாங்கள் குன்றி போகவில்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை எல்லா காரியங்களிலும் விடுவிக்க வல்லவராய் இருப்பதற்காக, எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர், இரட்டிப்பான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்கிறவர் ஆண்டவரே. வெறும் கையும் கோலுமாய் சென்றவனை இரு பரிவாளங்களோடு திரும்பி வரச் செய்தவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் நம்பிக்கை நீங்க தாண்டவரே, ஆண்டவரே என் புகழிடம் நீங்க தாண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற நம்பிக்கை எல்லாவற்றிலும் காட்டிலும் நாங்கள் உண்மை அதிகமாய் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாதவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நான்
நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நம்பிக்கை நீர் ஆண்டவரே, அசைக்க முடியாத நம்பிக்கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வீர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வீர் ஆண்டவரே. யோபு ஆண்டவரே தான் முன்னிலைமை காட்டிலும் கர்த்தர் பின்னிலைமை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்பா எங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அகாத பிரியாதவும் சமூகமே, அதுதான் என் நிரந்தர சுதந்திரமே. வேறென்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே.
ஹalleluya ஹalleluya ஆமென். கனத்தை செலுத்தி ஹalleluya ஹalleluya ஆமென். 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 ஆதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். 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 சாதாரண தெய்வம் அல்ல நீங்க ஆண்டவரே, கல்லோ மண்ணோ மரம் அல்ல ஆண்டவரே, நீங்க உயிருள்ள தெய்வம். ஆமென். அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம். அப்பா, சர்வமும் ஆண்டவரே, சர்வமும் உமக்கு கீழாகத்தான் இருக்கிறது ஆண்டவரே. நீர் அப்பேற்பட்ட அழகுள்ள தெய்வம், அன்புள்ள தெய்வம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கணும், இன்னும் ஆராதிச்சுட்டே போகிறோம் ஆண்டவரே. உங்க பாதத்திரைகளை தாழ்த்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய அபிஷேகம் தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனையின் அபிஷேகம் அவர் வீட்டில் அவருடைய வாழ்க்கையில உதிக்கட்டும் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதோ இந்த ஒரு மணி நேரம் மோடு ஆண்டவரே உறவாட கர்த்தர் நீர் பாராட்டின உங்களுடைய மகா பெரிய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதிப்பதனால எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆண்டவரே. இதோ கர்த்தரை ஆண்டவர் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற இந்த ஐஎம் டிவியின் ஆண்டவரே கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமா? அவருடைய திட்டங்கள் அவருடைய செயல்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தரை துணை நிற்க வேண்டுமா? நாங்கள் சொல்லுங்க வாழ்த்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கனமகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஆண்டவரை ஆராதியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே இந்த புதிய வருடத்துல உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you everyone.